ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தமிழில் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிமை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த படத்தோட பேர் வந்து விடாமுயற்சி. இந்த படத்தை நீங்களா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பாய்லர் அலர்ட். இந்த படத்தோட ஒரு ஸ்மால் கதையை வந்து சின்னதாக சொல்கிறேன் சுருக்கமாக. என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, லவ் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப் ஒரு 9 இயர்ஸ் நல்லா போயிருக்கும். 9 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய ஹீரோயின் வந்து இன்னொருத்தர் கூட அஃபேரில் இருக்கிறது வந்து அவங்க ஹீரோ கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 3 வருஷம் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்து திருப்பி 3 வருஷம் கழிச்சு டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க நம்மளுடைய ஹீரோயின் வந்து ஹீரோக்கு. ஸோ ஹீரோ வந்து சரி ஓகே நீங்கள் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறதுனால அவர் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு டைவர்ஸ்லாம் வேணான்ற மாதிரி. ஆனாலும் ஹீரோயின் ஒத்துக்காமல் டைவர்ஸ் வர வரைக்கும் நான் எங்கள் அப்பா அம்மா வீட்லேயே இருக்கேன்னு சொல்லி அவங்க போக பிளான் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோ வந்து இந்த லாஸ்ட் ட்ரிப் வந்து நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ரோடுவேஸில் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி காரில் கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போகிற வழியில் நம்மளுடைய ஹீரோயின் வந்து மிஸ் ஆகுறாங்க. ஸோ ஹீரோயின் மிஸ் ஆனதுக்கப்புறம் நடந்த கதைகள் தான் இந்த வந்து விடாமுயற்சிங்கிற படம். ஸோ ஆக்சுவலாக அந்த விடாமுயற்சி வந்து ரொம்ப சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆக்ஷன் அண்ட் மிஸ்ட்ரி இது எல்லாமே கலந்த ஒரு படமாக தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த படத்தில் வந்து மிஸ்ட்ரி ட்விஸ்ட்ன்ற மாதிரி மிஸ்ட்ரியாக இருக்கும். ஐ மீன் யார் பண்ணியிருப்பா, இவங்க பண்ணியிருப்பாங்களா, திரிஷா பண்ணியிருப்பாங்களா, அர்ஜுன் பண்ணியிருப்பாங்களா, இல்லை ஆரவ் பண்ணியிருப்பாரா, இந்த மாதிரி மாறி 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 கதை போயிட்டே இருக்கும். கடைசியில் வந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருவாங்க. இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங் வரைக்கும் யார் பண்ணாங்கன்றது நமக்கு வந்து அந்த அளவுக்கு புரியாது. ஏன்னா ஒரு ஒரு கேரக்டருக்கும் அந்த ட்விஸ்ட் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து பேக் ஸ்டோரி வந்து ஓப்பன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்படின்னா இந்த கேரக்டர் தான் பண்ணியிருக்குன்னு அவங்களே சொல்லும் போது இந்த கேரக்டருக்கான பேக் ஸ்டோரி காட்டுவாங்க. இந்த கேரக்டர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்க தான் பண்ண சொன்னதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கான பேக் ஸ்டோரி காட்டுவாங்க. நம்மளுடைய வில்லன்ஸ்க்கும் இந்த படத்துல வந்து மிக முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட், வில்லன்ஸ்க்கும் இதுல வந்து ஒரு பேக் ஸ்டோரி வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து அங்கேயே நமக்கு ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக வில்லன்ஸ்க்கு இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறதுனால தான் இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, அதுவும் 10 வருஷமா பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயத்த அப்படின்ற மாதிரி படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேருக்கு இதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க அந்த ரோட்டில் போகும்போது. ஸோ அதையும் இந்த மாதிரி அதுவும் இதெல்லாம் ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட். நம்மளுடைய வில்லன் கூட ஒரு கனெக்ஷன் இருக்கு ஆக்சுவலா. எப்படின்னா இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுத்ததுனால வில்லனை பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதனால தான் இந்த படத்து கூட நம்ம கூட ஈஸியாக கனெக்ட் ஆக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும்ன்ற மாதிரி விறுவிறுப்பாக போயிட்டு இருந்தது. இதெல்லாம் இதோட பாசிட்டிவ் சினிமாட்டோகிராஃபி அண்ட் இதோட கேஸ்டிங் எல்லாம் செமையா இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்ஸாக இருந்தது. இந்த படத்துல இதோட நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதோட நெகட்டிவ்ஸ் வந்து நம்ம நிறைய கேரக்டர்ஸ்ல காட்டியிருப்பாங்க. சில பேருக்கு சில கேரக்டர்ஸ்க்குலாம் முக்கியமான கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுத்துருந்தாலும் சில கேரக்டர்ஸ்க்கு அவங்க கொடுக்க தவறிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இதுவாக இருக்கு. கொஞ்சம் பேசிங் ஐ மீன் கொஞ்சம் படத்தோட மூவ்மெண்ட்டும் கொஞ்சம் ஸ்லோவான இருந்த மாதிரி சில பேருக்கு ஃபீல் ஆகும். ஐ மீன் கொஞ்சம் லேகாக இருந்த மாதிரி. ஆனால் எனக்கு லேகாக ஃபீல் ஆகலை. ஸோ இதுவும் ஒரு நெகட்டிவாக தான் எனக்கு படுது. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு தோணுன நெகட்டிவ். உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் தோணுச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. நானும் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்தை கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்க. இந்த படம் ரொம்ப மஸ்ட் வாட்ச் சஸ்பென்ஸ் இல்லை மிஸ்ட்ரி ஃபிலிம். ஸோ இந்த படத்தை பற்றி நான் உங்களுக்கு சொன்னது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிரிட்டிக்ஸ் சேனலுக்கு எல்லா வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.